இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். காவல்துறையினர் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டியிருக்கிறார்கள். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமான் வீட்டில் காவல்துறை சம்மன் ஒட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சாந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்களை வழங்குங்க சாந்தகுமார். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த புகாரில் சீமான் தன்னுடன் பழகி திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டார் என்பது போலும், அவர் தன்னுடன் உறவில் ஈடுபட்டு ஏமாற்றி விட்டார் என்பது போன்ற ஒரு புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர் வலசரவாக்கம் போலீசார். அதன் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்த நிலையில் சீமானிடம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக நேரில் ஆஜராக ஏற்கனவே சம்மன் வழங்கப்பட்டு 24/2/2005 சம்மன் வழங்கப்பட்டு 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக அவரது வீட்டிற்கு வலசரவாக்கம் காவல்துறையினர் நேரில் வந்து வீட்டின் கேட் பகுதியில் இந்த சம்மனை மீண்டும் ஒட்டி இருக்கிறார்கள். இந்த காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் ஆஜராகவில்லை என்றால் உங்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்தான விவரங்கள் அடங்கிய அந்த சம்மனை வந்து ஒட்டி இருக்கிறார்கள். தற்போது காவல்துறையினர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. அதே போல சீமான் அவர்கள் வீட்டில் இல்லை. அவரது வீட்டில் உள்ளவர்களிடம் விவரங்களை கேட்டறிந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகை அளித்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சீமான் தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நாளை ஆஜராகிறோம், ஆஜராகவில்லை என்ற தரப்பாக அவர் தரப்பு வழக்கறிஞர் யாரேனும் பேசியிருக்கிறார்களா இது சம்பந்தமாக? தற்பொழுது சீமான் அவர்களின் இல்லத்தில் யாரும் இல்லை. அங்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் இருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களிடம் முகவரியை வாங்கி இந்த தகவலை சீமானிடம் தெரியப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த இடத்தில் தற்போது அந்த வீட்டில் உள்ள நபர்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றனர். வலசரவாக்கத்திலிருந்து உதவி ஆய்வாளர் கோபி என்பவர் இந்த சம்மன் நகலை வந்து அவரது வீட்டில் ஒட்டிவிட்டு திரும்ப செல்லக்கூடிய நிலைதான் தற்போது இருக்கிறது. இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சீமான் ஆஜராகவில்லை. அதனால் நாளை காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நடிகை அளித்த புகார் தொடர்பாக சீமான் வீட்டில் காவல்துறையினர் சம்மனை ஒட்டியிருக்கிறார்கள். நாளை காலையில் 11 மணிக்கு ஆஜராகலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்வார்கள் சாந்தகுமார்? அடுத்தபடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள காவல்துறை வந்து ஆயத்தமாகி வருகிறார்கள். குறிப்பாக ஒரு சம்மன் அளிக்கப்பட்டால் அது நேரில் ஆஜராகி அதற்கான விளக்கங்களை அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிக்கப்படாத பட்சத்தில் ஏன் ஆஜராகவில்லை என்பது குறித்தான தகவல்களை முறைப்படி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த சூழலில் தற்பொழுது வரை காவல் நிலையத்திற்கு எந்த தகவலும் சீமான் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படாத காரணத்தினால் 2வது கட்டமாக அவரது வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் காவல்துறை மேற்கொள்ளும் என்பதை தான் இங்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது 2வது முறையாக மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு எத்தனை முறை சம்மன் அனுப்பலாம்? எத்தனை முறை அவர் ஆஜராகாமல் இருந்தால் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படலாம்? அதோட வரையறை ஏதாவது இருக்கா? குறிப்பாக ஒரு நிகழ்வுக்காக ஒரு விசாரணை மேற்கொள்ளும் பொழுது காவல்துறையினர் முதற்படியாக விசாரணைக்கு ஆஜராவதற்காக சம்மன் வழங்குவார்கள். அந்த சம்மனின் அடிப்படையில் அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட தேதியிலோ அந்த நேரத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். விளக்கம் அளிக்கவில்லை என்ற பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை சம்மன் அளிக்கலாம். அடுத்த கட்டமாக அந்த சம்மனுக்கும் அவர்கள் வந்து முறையாக வந்து ஆஜராகவில்லை, அதற்கு விளக்கம் அளிக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு உள்ளது. அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளையும் காவல்துறையினர் உயரதிகாரியிடம் பேசி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் கைது செய்ய நேரிடும் என சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 10 நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என சீமானுக்கு அளித்த சம்மனில் காவல்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அந்த 10 நிபந்தனைகள்லாம் என்னென்ன என்று குறிப்பிட்டிருக்கிறார்களா சாந்தகுமார்? நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் தாங்கள் எவ்வித குற்ற செயலிலும் ஈடுபட மாட்டீர்கள்.
அதே போல இவ்வழக்கில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்விதத்திலும் எப்படியாயினும் சாட்சிகளை கலைக்க கூடாது. இவ்வழக்கு தொடர்பாக எந்த ஒரு நபரும் தனக்கு தெரிந்த உண்மைகளை நீதிமன்றத்திலோ அல்லது காவல் நிலையத்திற்கோ தெரிவிக்கும் போது அவ்வாறு அந்த நபர் தெரிவிக்கும் உண்மைகளை தடுக்கும் விதமாக அவர்களை மிரட்டும் வகையில செயல்படக்கூடாது. தேவைப்படும் நேரங்களில் உரிய உத்தரவின் பேரில் தாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். தேவைப்படும் போது விசாரணை தொடர்பாக தாங்கள் நேரில் ஆஜராகி விசாரணை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும். இவ்வாறு சரியான முறையில் நிறைவடைய ஏதுவாக புலன் விசாரணை தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் முழுமையாகவோ பகுதியாகவோ மறைக்காமல் அனைத்து உண்மைகளை தாங்கள் வெளியிட வேண்டும். விசாரணைக்கு தேவையான ஆவணங்களையும் அனைத்து தொடர்புடைய பொருட்களையும் தாங்கள் அளிப்பீர்கள் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அதில் அடங்கிய படிவத்தை ஒட்டியிருக்கிறார். நாளை காலை 11 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு சீமானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு சீமான் ஆஜராகிறாரா? அடுத்த கட்டமாக காவல்துறையினர் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சாந்தகுமார். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.